வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வேக்கன்சியை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அஃபிஷியலு அவங்க செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது எத்தனை வேக்கன்சி என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதனுடைய வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாகிட்டே அவங்க செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணிருக்கேன் பாருங்கள். இதுதான் அவங்க வெளியிட்ட செய்தி. இதுவும் பார்த்திங்கன்னா நாள் 26/9/2025 தான் வெளியிட்டிருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணை சாலை சென்னை 6,03,000 செய்தி வெளியிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகளில் 727 காலி பணியிடங்கள் கூடுதலாக நிரப்புகிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3935 வேக்கன்சி தான் இருந்துன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கூடுதலாட்டு 727 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர்கள், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 3935 காலி பணியிடங்கள் நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகளுக்கான அறிவிப்பை தேர்வாணைய 25/4/2025 அன்று வெளியிட்டது. இப்போ பார்த்திங்கன்னா கூடுதலாட்டி 727 காலி பணியிடங்களை பிரஸ் சேர்க்கை இன்று 26/9/2020 வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 4662 வேகன்சி இப்போ ஆயிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 3935 வேகன்சி இருந்து இப்போ பார்த்திங்கன்னா அதை 727 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கு 4662 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்திங்கன்னா மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இன்னர் பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 3வது ரிக்யூமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கு, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டான்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் 2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த டேட்டில் வரேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஆனால் மந்த் மட்டும்தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கு எக்ஸாமுக்கு எப்போ ரிசல்ட் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.